வணக்கம். ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல நம்ம வாழ்க்கையிலயோ ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நம்ம மைண்ட் நமக்கு தெரியாமலேயே சில உளவியல் பொறிகளை வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ராப், அதாவது சைக்காலஜிக்கல் பொறியை பற்றி தான் இந்த விளக்கப்பதிவில் நாம் ரொம்ப டீப்பாய் பார்க்க போகிறோம். ஒரு மென்டார் மற்றும் ஒரு ட்ரேடருக்கு இடையே நடந்த ஒரு உண்மையான செம சுவாரஸ்யமான உரையாடலை வைத்து இதை அக்குவேர் ஆணிவேராக அலசலாம். வாங்க நேராக விஷயத்துக்கு போவோம். முதல்ல இந்த சம்பவத்தோட சீரியஸ்னஸ் என்னன்னு பாத்துருவோம். ரூ.1,70,000. இது ஏதோ பல மாசமா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்ட நஷ்டம் கிடையாது. ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தான் பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒருத்தர் சொன்ன ஆலோசனைய, அதாவது ஒரு டிப்ப அப்படியே நம்பி ஒரே ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்ல இழந்த பிரம்மாண்டமான தொகை இது. கொஞ்சம் நினைத்து பாருங்க. எந்த ஒரு சொந்த அனாலிசிஸும் பண்ணாம யாரோ சொன்னதை கேட்டே எடுத்த ஒரு முடிவு எவ்ளோ பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. சரி, அந்த மிகப்பெரிய ட்ரேடிங் தவறு எப்படி நடந்துச்சு, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிங்களேன். டிப் கொடுத்தாரு இல்லையா, அவரும் அதே ட்ரேடே தான் எடுத்தாரு. ஆனா அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் வெறும் 50-60,000 மட்டும்தான். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா டிப் கொடுத்தவருக்கு அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் தப்பா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இமோஷனலா பார்க்காம சீக்கிரமாவே நஷ்டத்தை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். ஆனா அவர் கண்மூடித்தனமா நம்பின நம்ம ட்ரேடர் நஷ்டம் வந்தாலும் அதை ஏத்துக்க முடியாம ஈகோவோட அந்த பொசிஷனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்ததால இந்த மாபெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. இதனால செம கடுப்பான நம்ம ட்ரேடர் அந்த நபரை எப்படியாவது பழிவாங்கணும்னு துடிக்கிறாரு. ஆனா நேருக்கு நேரா சண்டை போடுறதுக்கு பதிலா அவருடைய மென்டார் ஒரு மாஸ்டர் பிளான் கொடுக்கறாரு. அது ரொம்பவே வித்தியாசமான உளவியல் ரீதியான ஒரு பழிவாங்கும் திட்டம். மென்டார் சொன்ன அந்த திட்டம் உண்மையிலேயே ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி ரொம்ப தந்திரமானது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க. முதல்ல அந்த டிப் கொடுத்தவரை நைஸா ஒரு டின்னருக்கு கூப்பிடணும். இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதால பேச்சோட பேச்சாக அவருக்கு எந்த கட்சி பிடிக்கும், எந்த அரசியல் நிலைப்பாடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் சரியா அவர் ஆதரிக்கும் கட்சிக்கு எதிரா ஒரு 20 நிமிஷம் பயங்கரமா லாஜிக்கலா வாதிடணும். அவருடைய ஈகோவை நல்ல டேமேஜ் பண்ணணும். வாதம் உச்சகட்டத்தை எட்டும்போது டக்குன்னு எந்த கன்க்ளூஷனும் இல்லாம அவர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிடணும். கேட்கவே செம ட்ரிக்கியா இருக்குல்ல? இப்படி பாதியில விட்டுட்டு போறதால என்ன நடக்கும்? அந்த உறங்காத மனம் எப்படி ஒரு ஆபத்தான சைக்கலாஜிக்கல் வைரஸ் மாதிரி மாறி அவரை பாடாய்படுத்த போகுதுன்னு அடுத்ததா பாப்போம். இந்த இடத்துல மென்டார் ஒரு அற்புதமான உலகளாவிய உண்மைய சொல்றார். என்னதான் ஒருத்தரோட ஈகோவை நாம காயப்படுத்தினதுக்கு அப்புறம் அவரு வெளியில சிரிச்சுக்கிட்டே கேஷுவலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவர் மூளை அந்த வாதத்தை விடவே விடாது. நைட் பூரா தூங்கும்போது கூட அவர் மனசுக்குள்ள அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இது அவரோட இமோஷனல் பேலன்ஸை டோட்டலா காலி பண்ணிடும். இந்த ட்ராப் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். சம்பந்தமே இல்லாத அரைக்குறையா நின்ன ஒரு அரசியல் விவாதம் முதல் நாள் ராத்திரி தூக்கத்துக்கு எடுக்குது. இந்த மன உளைச்சல் அப்படியே அடுத்த 3-7 நாட்களுக்கு தொடரும். அந்த நாட்கள் அவர் ட்ரேடிங் செய்ய உட்கார்ந்தா அவர் கவனம் முழுசா சிதறியிருக்கும். மைண்ட் ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஃபைனல் ரிசல்ட், தன்னிடமிருந்த செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் எல்லாத்தையும் அவர் முழுசா இழந்துடுவார். சரி, கண்ணுக்கு தெரியாத இந்த எமோஷனல் போராட்டங்கள் எப்படி நேரடியாக ஒருத்தரோட ட்ரேடிங் ஸ்கிரீன்ல பண இழப்பா மாறுது? இந்த மூலதனத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறது எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருக்கிற ஒரு ட்ரேடர் தன் கட்டுப்பாட்டை டோட்டலா இழந்துடுவார். நஷ்டம் கண் முன்னாடி தெரிஞ்சாலும் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண மனசு வராது. எப்படியாவது மார்க்கெட் மேஜிக் மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம காப்பாத்திடும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில உட்கார்ந்திருப்பார். தப்பான என்ட்ரி எடுத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாரே தவிர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற உன்னையே சுத்தமா மறந்துடுவார். இப்படி எமோஷன்ஸ் கைமீறி போறதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன தெரியுமா? ரொம்பவே பயங்கரமானது. ஒருத்தரோட மொத்த கேபிட்டல்ல, அதாவது மூலதனத்துல கிட்டத்தட்ட 80% வரைக்கும் சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். ஒரு சின்ன ஈகோ, ஒரு சின்ன கோபம், அது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிதி பேரழிவை உருவாக்குதுன்னு இது அப்பட்டமாக காட்டுது. இந்த தருணத்துல தான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். மென்டார் இந்த பழிவாங்கும் திட்டத்தை விலக்கி முடிச்ச அந்த செகண்ட் நம்ம ட்ரேடருக்கு அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு திடீர் சுய உணர்தல் ஏற்படுது. தன்னுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு அப்போதான் உரைக்குது. அந்த ட்ரேடர் இப்போ ஒரு உண்மைய வெளிப்படையா ஒத்துக்கிறார். தனக்கு அந்த 1,70,000 ரூபாய் பெரிய லாஸ் ஆகுறதுக்கு சரியா 2 நாளுக்கு முன்னாடி வீட்ல ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு. அதுவும் சுமார் 2 மணி நேரம் நீடிச்ச ஒரு கடுமையான விவாதம், ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் அல்லாம அந்த சண்டைக்கு பிறகு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாமேன்னு தன்னுடைய தோட்டத்துக்கு போய் மொபைல் போனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்கார். ஆனா அவர் மனசு மட்டும் தூங்கவே இல்ல. ராத்திரி முழுக்க அந்த சண்டைய பத்தியே தீவிரமா வாதிட்டுக்கிட்டு இருந்திருக்கு.
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மென்டார் இவ்ளோ நேரம் எந்த சைக்கலாஜிக்கல் ட்ராப்ப பத்தி பேசினாரோ அதே ட்ராப்ல தான் நம்ம ட்ரேடர் 2 நாளைக்கு முன்னாடி பலமா சிக்கியிருக்கார். அந்த எமோஷனல் பேக்கேஜ் தான் இந்த 1.70 லட்சம் ரூபாய் நஷ்டத்துக்கு உண்மையான காரணம் அப்படிங்கிறது இப்ப கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருச்சு. இந்த அதிர்ச்சிகரமான உணர்தல் தான் இந்த மொத்த விளக்கப்பதிவோட மைய புள்ளிக்கு நம்மை கொண்டு வருது. உணர்ச்சிகள், ஈகோ மற்றும் ட்ரேடிங். இது மூணுக்கும் விடையில இருக்கிற அந்த டேஞ்சரஸான கனெக்ஷன் என்னன்னு இப்போ கன்க்ளூட் பண்ணலாம். மென்டார் இத ஒரு சூப்பரான சமன்பாடா சுருக்கிச் சொல்றார் பாருங்க. வீழ்ச்சியின் சமன்பாடு. ட்ரேடிங் ஸ்கிரீனுக்கு வெளியே நடக்கிற உங்களால சால்வ் பண்ண முடியாத எமோஷனல் பிரச்சனைகளையும் காயப்பட்ட உங்க ஈகோவையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அதற்கான முழு விலையும் உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் தான் கொடுக்க நேரிடும். அது ஒரு பெரிய நிதி பேரழிவா தான் முடியும். இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடரோட மனசு எப்படி வேலை செய்துன்னு பார்த்த இந்த சுவாரஸ்யமான விளக்கத்தோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அடுத்த முறை நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் செய்யும்போதோ இல்ல லைஃப்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போதோ நீங்க நிஜமான டேட்டாவை பார்த்து முடிவெடுக்கிறீங்களா இல்ல நேத்து ராத்திரி நடந்த முடிவடையாத விவாதங்களோட கோபத்தை வைத்து முடிவெடுக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திப்போம். நன்றி.